தமிழகம் இல்ல சோழ அரசாலும் இந்திய பிரதமர் எப்போ வந்தாலும் நிதி பற்றாக்குறையை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் முதல்ல நம்முடைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் குணம் பெற்று வெளியே வரணும். எங்களுக்கும் வருத்தம் தான். நம்முடைய பிரதமர்கள் வந்து பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவங்க வந்து வரவேற்றிருக்கணும். ஆனால் காலத்தினுடைய சூழ்நிலை முதலமைச்சர் அவங்க வரக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. இருந்தும் மக்களுக்கு இந்த மீடியா மூலமாக தெரியப்படுத்துகின்றேன். கடந்த முறை ராமநாதபுரம் வந்த பொழுது கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஊட்டியில் இருந்தாங்க. அது வேறங்கன்னா, பட் இன்னைக்கு அவங்க முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை. ஸோ நேரில் எப்பொழுதுமே ஒரு முதலமைச்சர் பிரதமரை சந்திச்சா நல்லதுன்னு நினைக்கிறவங்க நாங்கள். அதை தாண்டி ஒரு மாநிலத்தினுடைய உரிமை அதெல்லாம் கொடுக்கறதுக்கு முதலமைச்சருக்கு எல்லா அருகதையும் இருக்குது. முதலமைச்சர் கொடுக்கணும். அது முதலமைச்சர் தான் நம்முடைய கவர்ன் பண்ணுற ஒரு மனிதர். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நரேகால பற்றாக்குறை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மனுவில் பத்திரிகை நண்பர்கள் கேட்டாங்க, நரேகா எங்களுக்கு என்ன பணம் வேண்டும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். சகோதரர்களுக்கு தெரியும், இந்தியாவில் அதிகமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணம் கொடுத்ததே தமிழகத்திற்கு தான். நம்மை விட உத்தரப்பிரதேசத்துக்கு மூன்று பட்டு மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, 3 மடங்கு. ஆனால் உத்தரப்பிரதேச விட தமிழ்நாட்டுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிக பணம் நம்ம 11 ஆண்டுகளில் செலவு பண்ணியிருக்கோம். இரண்டாவது சர்வசிக்ஷா அபியானை பற்றி பேசியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், அதில் இருக்கக்கூடிய அரசியல் நமக்கு தெரியும். கையெழுத்து போட்டோம் போட மாட்டோம் அதெல்லாம் நமக்கு தெரியும். மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் பணத்தை கொடுக்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. அதனால் முதலமைச்சர் அவர்களும் ஆரோக்கியமான அரசியலை செய்து தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் பாடுபட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கூட நிற்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இன்னைக்கு முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கும்போது நான் ரொம்ப அரசியல் பேசினா தப்பாக போயிருங்கண்ணா.